என்ன பாட்டு பண்ண பின்னாடி நீ என்ன பாட்டு பாடுற? என்னடா நான் மடப்பார மாட்டை கட்டி மாயவார யார புடிட்டு பண்ணா? ஆமா நீ என்ன பின்னாடி பாட்டு பண்ண? மடப்பார மாட்டை கட்டி மாமியார கூட போட்டி. அப்ப பொண்டாடியா தங்கச்சி தாலி கட்டதா? ஏய் டேய் லபர்வாயா மடப்பார மாட்டை கட்டி மாயவார யார புடி மடப்பார மாட்டை கட்டி பாடனாலும் பேசினாலும் நீ ஆட்டினேற போட. வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்று போல் என்றும் சுபசேபமாக வாழ்மணிக்கால் வாழ்க்கை விடிய தாளமாட்டி நேர போட லபர்வாயா. ஏய் ஆமாயா டேய் சபையை விட்டுறாக்கி பார்த்தா அப்படி விளக்கம் திருவாங்க மகாலட்சுமி ராஜ்யமன்ற சபை கத்தறிந்த கடத்தனவான்கள் அமர்ந்திருக்க கூடிய சபை. ஆமாங்க ஆமென். மாதா பிதா குரு மாதா பிதா குரு தெய்வம் என்றான். தாய் தனத்தை தமிழ்பால் சமயபால் அமர்ந்திருக்கிறார்கள். அதோட மேலான பாதத்துக்கும் நம்முடைய நாடக கம்பெனி நாடக கம்பெனி அனுகுண பாதத்துக்கும் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய நாடக பேராசிரியர் பிரமுக ஆற்றப்படவர்களுக்கு பேர்களுக்கு அயலூர்களுக்கு நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள நல்விதங்களுக்கு நல்ல இதங்களுக்கு நல்ல உள்ளங்களுக்கும். ஆமாண்டா இன்னும் நம்ம நாடக சபாதான் வர வேண்டும் அப்படி என்ற எண்ணத்தை கொண்டு தாம்பரம் வகித்த அத்தனை நல்ல இதுகளுக்கு நல்ல உள்ளங்களுக்கும் செல்வ மாரிமுத்தா செல்ல மாரியம்மன் செல்வமுத்து மாரியம்மன் மற்றும் வணக்கம் அடியன் ஒருபாடு சந்தாதி கரப்பூமி பணிவான வணக்கம் பணிவான வணக்கம் வணக்கம் வணக்கங்க. சபையில் இருக்கக்கூடியவர்கள் 4 வேதம் 6 சாஸ்திரம் 66 இலக்கணம்
ஏதோ ஒரு சித்திரத்திற்கு நாடகத்தை நடத்த முன் வந்திருக்கிறோம். நாடகத்தில் என்பது ஏற்படாமலும் போகலாம். அனைத்து விதமான குற்றங்களையும் வீட்டிலே பிள்ளை தவறு செய்தால் எத்தன்மை போல மன்னி தருவாளிக்கிறோம். அத்தன்மை போல மன்னி தருவாளிக்க மன்றாடி சிறந்தாதி கடை கூப்பி பரிவாடு வணக்கம். பரிவாடு வணக்கம் 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 வணக்கம். அப்பா என்னடா பாரியா ஏன்னா இப்ப சொன்னாரு 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்யாணம் சிமிட்டி காணம் கொத்தனார காணம் சித்தால காணம் எல்லாம் சொல்லிட்டு போயிடுவாரு. வர வேசக்காரர் பூரா இதான் சொல்றாங்க. 6 சாஸ்திரம் 64 கல்யாணம் அப்படி சொல்லிட்டு போய் உள்ள அவுத்து போட்டு அவங்க இஷ்டத்துக்கு பார்த்து தூங்குறாங்க. இதோட விளக்கை என்ன, இதோட பொருள் என்ன விளக்கத்தை சொல்லுங்க. என்னடா 4 வேதம் 6 சாஸ்திரம் சொல்லுங்க. 4 வேதம் என்று சொல்லக்கூடியது ரிக்கு யசூர் சாமம் அதர்வணம் 4. 6 சாஸ்திரம் என்று சொல்லக்கூடியது நீதி சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சகுன சாஸ்திரம், காம சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம். 6 4 10 இந்த தம்பி கேட்டா கூட சொல்லுவான். 6 4 10 இந்த 64 கதைக்கான சொன்னீங்களா அதை சொல்லு. அப்படி சொல்லிட்டாரடா தரா. இத சொல்லிட்டார் பரமாத்தி வேற ஒய்யன்னா. இத சொல்லிட்டார் தாகருக்கு சம்பளம் உனக்கு சொல்லிட்டா எங்க 2 பேர் சம்பளம் கொடுங்க. அப்படி சொல்ல தவறினால் சொல்லலனா இந்த ஒரு ராத்திரி எவ்வளவு பேசுகிறீங்களோ அந்த பணத்தை பூரா என்கிட்ட கொடுத்துரு. அதுனா சம்பளம் நம்ம 2 பேர் சம்பளம் அவருக்கு கொடுக்கறது, அவர் சம்பளம் நீ ஒரு ஆளே வாங்கி மாட்டா. நீ வர திருப்பி கொடுவாடா வாடா. சரி ஆகட்டும். அதுக்கு என்ன பண்ண போறா? என்ன சொல்ற ஒரு பஞ்சு வைக்க போறேன். இந்த மாதிரி இந்த உட்கார்ந்துறாரு பாரு நாயனா, நீ சொல்லு. அவர் மாதிரி எண்ணினே இருப்பாரு. நாயனா நீ இப்ப சொல்ல போறாரு 5ன்னு சொன்னா 3ன்னு கணக்கு கூட்டு, 10ன்னு சொன்னா 5ன்னு கணக்கு கூட்டு. என் கூலி மோசம் பண்ணிட்டு போற. ஒண்ணு நம்ம தான் பஞ்சத்துல இருக்கறோம். அவர் நியாயமான ஆள் தான், அதனால தான் முன்னாடி வந்து உட்கார்ந்துறாரு. சரி என்னட்டும் 64 கணக்கான சொல்லுங்க. ஏய் வேத புராணம், விகர்மம், நீதி சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சகுன சாஸ்திரம், காம சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், ஆயுர்வேதம், இதிகாசம், அலங்காரம், மதுரவாளம், சப்தபிரம்மம், கீர்த்தனம், நாடதாளம், மிருதங்கம், வேணுநாதம், ரத்ன பரீட்சை, கணக பரீட்சை, ஆயுத பரீட்சை, மல்யுத்தம், சங்கராயணம், இலக்கணம், அத்மோனம், வித்யாசனம், உச்சாரணம், ஸ்தம்பனம், வேதனம், மோகனம், மாரணம், வசியம், கந்தத்வாதம், பப்ரவாதம், கௌத்வாதம், தாழ்வாதம், தர்க்கவாதம், அகாயகவனம், அதிர்ச்சயம், அக்னிஸ்தம்பம், ஜலஸ்தம்பம், வாயுஸ்தம்பம், கிடிஸ்தம்பம், கடஸ்தம்பம், கன்னிஸ்தம்பம், அஸ்தபிரயோகம், ராஜவசியம், ஸ்ரீவசியம், மிருகவசியம், பூதவசியம், லோகவசியம், பூக்கம்பம், இடிவிளக்கு, விருட்சிரோதம், மகாமாயம், சத்தியசாதனம், மோகினிபோகம், விரோதவித்தை, காவடவித்தை, வெகுரூபம், பிரியாதிருத்தை, இந்திரஜாலம், மகாதிஜாலம், கஜக்கர்ணம், கோக்கர்ணம். என்னடியா எவ்வளவு வந்தது? கரெக்டா வந்தது. ஓ கரெக்டா வந்தது. 64 தான் பேமானே. ஆயா என்ன கூட்டா ஒண்ணு விட மாட்டான். ஏய் கண்ணாடி. ஓ ஒன்னால ஏன் சம்பளம் போச்சா? இரா வந்தமா கேட்டாங்க வாங்க. இல்ல ஒன்னால ஏன் சம்பளம் போச்சா? போனா மயிரோட போடா. ஐயா மகாராஜா இவளே பந்தத்துல போட்ட ஐயா. கேட்க மாட்டான். அவர்தான் சொல்லணும். ஐயா கணக்கு நோட்டு பேனா உன் கணக்கு உன் கையில் இருக்குது ஐயா. 500 ரூபாய் சொல்லிட்டு 2000 ரூபாய் கணக்கு 0 போட்டு போற ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. நான் ஒரே பொட்டாடிக்கு ஒரே ஆம்பிடியும் ஒரு நாள் வச்சுக்கிறேன். ஒரு காலம் அந்த மாதிரி நடக்காது. சரி ஆளட்டும். இப்ப விட்ட சபைக்கு வந்தனே ஆள விட்டு நோக்கி பார்த்தா யாரு என்று விளாக்கம் நல்லா தெரியுங்க. என்னடா திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த தன்றாம்பட்டு கிராமத்தை வாங்கி வரக்கூடிய நாகராஜ வாத்தியார் நீங்க தானே? இரவு நேரத்துல வேடம் தாங்கி இருக்கக்கூடிய வேடத்துடைய விளக்கம் இதானே? பிள்ளைக்கு எனக்கு தெரிந்தால் போறது விளக்கம் விவரம் தெளிவா சொல்லு.
வளர்ப்பு பண்ணியா சொல்ற கருப்பண்ணியா இப்ப சொன்னாரு சந்திரகுல பரம்பரை 38 தலைமுறை சொன்னாரு. ஆமா இதை எல்லாமே அப்படிதான் சொல்றாங்க. எல்லாம் வர ஆட்டுக்கார பூரா அப்படிதான் சொல்றாங்க. இந்த 38 தலைமுறை போய் கேட்போம். ஆமா அவர் சொல்றாரு நம்ம மகாராஜா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த 38 தலைமுறை சொல்லு. இல்லங்க வர ஆட்டுக்கார பூரா சொல்றாங்க. சந்திரகுல பரம்பரை 32 தலைமுறை சொல்றாங்க. அது கிழக்கசியமலாம் தேர விளைஞ்சவங்க. ஆமாங்க நாம ஏதோ கத்து குட்டிங்க. நம்ம இருக்கட்டுங்க நமக்கு நம் சித்தரு கட்டியவாரு. அதனால தலைமுறையா சொல்லுங்க. படுபட்டால ஏன் சும்மா வருவா? இறைவன் வருவாயா? சந்திரன். அந்த சந்திரனுக்கு புதன் பிறந்தார். புதனுக்கு பூர்வன் பிறந்தார். பூர்வனுக்கு ஆய் பிறந்தார். ஆய்க்கு நவசன் பிறந்தார். நவசனுக்கு யயாதி பிறந்தார். யயாதிக்கு பூர்வ பிறந்தார். பூருக்கு ஜனமேஜர் பிறந்தார். ஜனமேஜர் பிரசித்மான் பிறந்தார். பிரசித்மான் சயாதி பிறந்தார். சயாதிக்கு அகன்யாதி பிறந்தார். அகன்யாதி சர்வன் பிறந்தார். சர்வன் நைதி பிறந்தார். நைதிக்கு குரோதன் பிறந்தார். குரோதனுக்கு உர்சியன் பிறந்தார். உர்சியனுக்கு அசியன் பிறந்தார். அசியனுக்கு தினன் பிறந்தார். தினனுக்கு நீலன் பிறந்தார். நீலனுக்கு துஷ்டன் பிறந்தார். துஷ்டனுக்கு பரதன் பிறந்தார். பரதனுக்கு பகவான் பிறந்தார். பகவானுக்கு சுவாத்திரன் பிறந்தார். சுவாத்திரனுக்கு அஸ்தன் பிறந்தார். அஸ்தனுக்கு திருமன் பிறந்தார். திருமனுக்கு அஸ்வினி பிறந்தார். அஸ்வினிக்கு சவணன் பிறந்தார். சவணனுக்கு குரு பிறந்தார். குருக்கு பிரிஜித் பிறந்தார். பிரிஜித்துக்கு பிரத்யவன் பிறந்தார். பிரத்யவனுக்கு சந்திரன் பிறந்தார். சந்திரமகா ராஜனுக்கு சந்திரமகா ராஜனுக்கு கங்கா தேவிக்கு 8வது பிள்ளையாக காங்கேன்னு சொல்லக்கூடிய பீஷ்மர் பிறந்தார். வளர்ப்பு பண்ணியா ஏன் சொல்றா இப்ப நம்ம சாப்பிட்டுமா ராத்திரி சாப்பிட்ட இடத்தையே மறந்துட்டோம். ஆமா இந்த இடம் சாப்பிட்டோமா அந்த இடம் சாப்பிட்டோம் இடமே மறந்துட்டோம். இடம் மறந்துட்டோமா? ஆமா சாப்பிட்ட சாப்பாடே மறந்துட்டோம். ஆமா என்ன குழம்பு ஊத்துனாங்க, என்ன சாப்பாடு வச்சாங்க, என்ன பொரியல் வச்சாங்க, சாப்பிட்டேன்னு மறந்துட்டோம். அப்பே சாப்பிட்ட நிமிஷமா மறந்துட்டோம். ஆமா இது மனப்பாடம் பண்ணிருப்பாரு. எப்படி மனப்பாடம் பண்ணி ஆனா ஒரு பேப்பர் ஒண்ணு எடுத்துப்பாரு வர வழியில. ஆமா ஒரு பேனா ஒண்ணு எடுத்துப்பாரு. பூரா எழுதி ஒரு 6 சொம்பு தண்ணி எடுத்து அதுல போட்டு நல்ல தண்ணி கெட்ட தண்ணி பட்டு தண்ணி எல்லாம் ஒண்ணா சேர்த்து நல்லா கரைச்சி சும்மா மோடா 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 குடிச்சிருப்பாருடா. கேட்டு பாரு மோட மோடன்னு குடிக்கிறாங்க. மோட மோடன்னு இல்ல மடுக்கு மடுக்கு குடிச்சிருப்பாரு பள்ளிக்கு. தலைமுறைங்க ஆமாடா பாண்டி மகாராஜனுக்கும் குந்தமாதேவி மாற்றாதேவி. குந்தமாதேவிக்கு பிறந்தவளோ பொறுமையே பூஷணமாக விளங்கக்கூடிய தர்மராஜ் ஒன்று. அதற்கடுத்தார் 16,000 யானை பலம் 10,000 சிங்க பலம் படைத்த என்னுடைய அண்ணா பீமன். அதற்கடுத்தார் போல் இந்த அர்ஜுனன் ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன் சிற்றனையாக விளங்கக்கூடிய மாற்றாதேவிக்கு பிறந்தவர்கள் நகுல சகாதேவர்கள் மொத்தம் 5 ராஜாக்கள். இப்ப 5 ராஜாக்கள் நீ போறேன்னு சொன்னா விஜய காட்டுன்னு சொன்னா எந்த தேதி எந்த வருஷம் எந்த கிழமை எந்த நாள் விளக்க சொல்லு. என்னடா இது? நான் பிறந்தவர் நெல்ல நேரம். எப்படி நேரம்? எந்த நேரம் தெரியுமா? எங்கும் நான் நிமித்தம் சொல்ல இருநிலம் மகிழ்ந்து கூற சொல்ல அந்த இளநிலம் மகிழ்ந்து கூற பங்குனி நிறைந்த திங்கள் அந்த பயனும் நாளில் பங்குனி நிறைந்த திங்கள் அந்த யாதவன் பயனும் நாளில் வெங்குனி வருவில் வாழ்க்கை அந்த விஜயனும் பிறந்தே அன்பெற்றி வாழ்க்கை இந்த விஜயனும் பிறந்தே வெற்றி பர்குணன் என்னும் நாமம் பகுதியால் படைச்சி வெகுதானி ஆண்டு பங்குனி மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை சூரிய உதயாதி நேரம் இந்த தேவனையெல்லாம் பார்த்து பிறந்தபடியினால் முதல் பெயர் பார்த்தன். ஆனா யாருடைய அம்சத்தால் பிறந்தன் தெரியும்? யாருடைய அம்சம் எனக்கு தெரியும்.
அப்படி அர்ஜுனன் கொள்வதாகினன் அகரவாசி என்றால் தேவலோகம் தேவலோகம் என்றால் பொன்னுலகம் பொன்னுலகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர அம்சத்தில் பிறந்தவர் அவர் அருளாத்தை ஆண்டு வரக்கூடிய தேவ கோமான் தேவ இந்திரன் அம்சத்தால் பிறந்தவன்டா டேய் உத்திராட நட்சத்திரத்துல ஒரு பிள்ளையும் ஊர் ஓர ஒரு காகாணி கொல்லியும் இருந்தால் அந்த குடும்பமாவது ஆமாங்க உத்திராட நட்சத்திரத்துல ஒரு பிள்ளை பார்த்தா அது குடும்பம் படிப்படியாக ஓடும் ஆனா ஊர் ஓர கொல்லி இருந்தா ஊர் ஓர காகாணி கொல்லி இருந்தா எதுக்கு இருக்கா எதுக்கு பேடத்துக்கு தான் சரியா இருக்கும் ஊர் ஓர கொல்லியில பேடத்துக்கு கண்டிப்பா அதுக்கு தான் சரியா இருக்கும் ஒரு செண்டு என்ன விலை விற்கும் தெரியுமா 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செண்டு ஊர் வாரம் ஒரு கொள்ளை இருந்துட்டா காகாணி கொல்லி இருந்தா தானே பேடத்து அப்படி நாங்களும் ராஜாக்கள் பங்கும் பங்காளிகள் உங்களுக்கா ஆமாண்டா யாரு திருராஷ்டிர மன்னனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் பிரதமர் மொத்தம் 100 பிள்ளைகள் ஆமாண்டா அப்படி அவர்களும் 100 பேர்களும் நாங்களும் ஐவர் ராஜாக்கள் குருவாக விளங்கக்கூடிய துரோணாச்சாரியத்திலே அனைத்து விதமான கல்விகளை பயின்று வந்தீங்க கெட்டெண்ணம் படித்த சண்டாள துரியோதனன் எங்களை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் அப்படி என்ற எண்ணத்தை கொண்டு ஒன்றல்ல இரண்டல்ல 100 ஓடி சூது செய்து பார்த்தார் உண்ணுகின்ற சாத்திர ஆளாள விஷத்தை கலந்தான் படுக்கின்ற மாநில பாம்புகளை கடிக்க விட்டான் நடக்கின்ற வழியில் நச்சுமுலை நாட்டி வைத்தான் குளிக்கின்ற குளத்திலே கூர்வாசி நாட்டி வைத்தான் அனைத்து சூழ்நிலை மீண்டும் என்ன செய்தார் யாரும் அறியாமண்ணா அரக்கு மாறியை படுத்தினான் ஆமாண்டா எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்டு நெருப்புக்கு விரோதமான பொருள்கள் என்னடா அரக்கு மெழுகு குங்கல்யம் வெடிப்பு சரவத்தி பெட்ரோல் கந்தகம் என்று சொல்லக்கூடிய ஒன்றாக சேகரித்து ஆமாண்டா அரக்கு மாளிகை ஏற்படுத்தினார் என் அண்ணா பீமாட்டி துணை கொண்டு விகாரி வருடம் கார்த்திகை மாதம் பூரண அமாவாசை திதி இரவு 12 நாளிகைக்கு அந்த அரக்கு மாளிகை தீயிட்டு குளித்து விட்டு நேராக அங்கிருந்து ஐவர் ராஜாக்களின் தப்பி பிழைத்து இடும்பாவனம் சென்று அந்த இடுமலை மடித்து அங்கிருந்து 300 மங்கலம் சென்று பக்காசூரை கொண்டு 300 மக்களின் குறையை தீர்த்தோம் பக்காசூரனை குறையை மடிச்சிட்டு அங்க 300 மக்கள் இருக்கிற குடிமக்களை குறை தீர்த்தீங்க ஆமாண்டா நேராக பிராமண வடிவம் கொண்டு வேட்டகிரி எடுத்து யாருமே வளைக்காத வில்லை பாஞ்சால தேசம் சென்று நேராக நிருபம் அனைத்து அவனி 55 தேச ராஜாக்களுக்கு நிருபம் ஆனால் நாங்களோ பிராமண வடிவம் கொண்டு இருந்தோம் அப்படி நேராக சென்று யாரு சராசந்தன் துரியோதனன் கர்ணன் ஜகுனி ஜல்யன் பிராமண வடிவம் கொண்டு அப்பொழுது கேட்டோம் துஷ்டத்து மேலிடம் தூங்கத்து போது வெளிவா அப்பொழுது கேட்டோம் எந்த குறமாக இருந்தாலும் இல்லை வாய்த்தாலும் சொன்ன துரோகத்தை தருவீர்களா சம்மதமா துண்ணிய துஷ்டத்துவமா சுழமச்சேந்திர மிழ இன்னில மறையோர் வச்சு செய்தால் சொன்ன துரோகத்தை தருவியா அப்படின்னு கேட்ட உடனே எம்மதமும் எனக்கு சம்மதம் என்றார் நேராக யாருமே வளைக்காத அவர்கிட்ட வாங்கி கொடுத்துடலாம் பாஞ்சாலியை கரம் பிடித்து இப்பொழுது இந்திரபிரஸ்தத்தில் இருக்குங்க அண்ணா அவர் இப்படி கட்டல ஆமாங்க வர சொல்லு தம்பி அடுத்து வந்துட்டாருங்க அப்படியே போய் போயிச்சுக்கோ அண்ணா பாலம் பாடைத்த உன்னுடைய பொற்சந்தாமரை பொற்பாள கமலுக்கு தம்பியாக வழங்கக்கூடிய
அண்ணா நீ எப்பேற்பட்டாளு அட வளையாததில் வாழைச்சே அப்படி இருந்தாலும் அவர் குலதெய்வமாக இந்த முத்துமகமாரி அம்மனிலிருந்து அந்த அம்மனை பிரார்த்தியை அப்படி இருந்தாலும் தமது வந்தா அண்ணன் ஐயா உங்க தம்பி இருவரும் இருக்கிறாங்க பொறுமையே குணம் படைத்த
கோடி வந்தோம். சுகமாக வாழ்க்கிறது. நீ எப்பேற்பட்டாலே அக்னிகள் வந்து உதித்து என் பாதத்தை மனிதமணியாகும். என்னைக்கு சுகமாக வாழ்க்கிறது. எங்க நல்லவன் வந்துட்டான். தம்பி அர்ஜுனா, அண்ணா கடமை பாஞ்சாலி ஆகட்டும். ஓ சுவாமி கண்ணே பாஞ்சாலி. வணக்கம் ஐயா. அந்த வளையாத வளைத்த சுவாமி ஐயா இந்த பாஞ்சாலி அநேக கோடி வந்தோம். கண்ணே பாஞ்சாலி. என்னுடைய பாதத்தை வந்தபடினால் ஆடி பாக நகர்கரசே அந்த பாஞ்சாலன் யாகத்திலே 16 வயது மங்கையாக பிறந்து எனக்காகவே வாழ்ந்து உன்னை மாலையிட்டு என்னோடு இவர் ராஜாக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயே. என்னுடைய சுகமாக ஆனால் அண்ணா இன்றைய தினத்தில் இவர் ராஜாக்கள் வர வேண்டும் என்று இப்பேற்பட்ட அந்த வட்டமான இன்றைய தினத்தில் இவர் ராஜாக்களும் வர வேண்டும் என்று அழைத்த சங்கதியை பெற்ற சபையிலே விளக்கமாக தெரிவிக்க வேண்டும். தேடி வந்தார். அழைத்தேன், பாதசேரி அடைந்தேன், 3 லோகம் சுத்தி 4வது லோகம் சாம்லாபுரி சென்றேன். உன் தந்தையாகிய பாண்டு மகாராஜன் இருந்து சொற்கள் சேராமல் பவால் வருஷத்தை தொத்திக் கொண்டிருக்கிறார். அப்படி இந்த பாராகிய பிரபஞ்சத்தை
வந்தாரா? வந்தார். அவர் என்ன சொன்னாரு? சொர்க்கம் சேர வேண்டுமானால் என் மகனாகிய ஐவர் ராஜாக்களிலே மூத்தவராகிய தருமரிடம் சென்று தருமர் ராஜசூயாகம் செய்ய வேண்டும். அனைவாறு அப்படி தெரிவித்தார். எனக்கு தெரிந்தவர்களால் சொல்லிவிட்டேன். உன் குலகுருவாகிய மாமா அழைத்து தெரிவித்து அவர் சொல்லிவிட்டார். அப்படியா? கால தாமதம் வேண்டாம். மாமாவாகிய மாலாயக்கனை தோற்றம் செய்தால் அப்படி உட்காரண்ணா சரியில்லை